வெல்கம் டு மீனாட்சி மெஸ் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் வெண்டைக்காய் ஃப்ரை 65ன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. வெண்டைக்காய் ஒரு 3/4 கிலோ வாங்கி நல்லா கழுவிட்டு உலர்த்தி தண்ணியே இல்லாமல் உலர்த்தி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துங்க. இப்போ கட் பண்ணிப்போம். 2 முனையும் கட் பண்ணிவிட்டு நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துங்க. இந்த சைஸில் கட் பண்ணிங்க. இப்போ எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி வச்சாச்சுங்க. கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சு எடுத்துருக்கேன். அந்த வளவளப்பு இதாகிறதுக்காக போகணுங்கிறதுக்காக. இப்போ ஒவ்வொரு மசாலாவும் சேர்த்துருவோம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு முறுமுறுன்னு வரதுக்காக அரிசி மாவு, மாவு பிடிக்கிறதுக்காக சோள மாவு, ஒரு கிரிப்னஸ்க்காக கடலை மாவு, இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எல்லாத்தையும் நல்லா பிசறி விடுங்க. புளிப்புக்காக லெமனை கொஞ்சம் புளிஞ்சு விட்டுங்க. இந்த கொட்டையை மட்டும் எடுத்துருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரிக்குங்க. நல்லா பெசரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். நல்லா அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் போடுவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முறுமுறுன்னு வராது. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். எடுத்து அப்படியே தூவி விடுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ அதை எடுத்துருவோம். அடுத்து போய் பேட்ச் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. சுவையான வெண்டைக்காய் 65 வெண்டைக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிட்டு. இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக தரலாம். பாக்கெட் ஐட்டங்கள்லாம் வாங்கி தரத்துக்கு பதில் இதை கொடுத்தா ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.